அண்மை செய்தி. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கெடு விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள். தமிழகத்தில் காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வனம் மற்றும் வனவிலங்குகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் அதனுடைய நிர்வாக இயக்குநர் விசாகன் சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தின் 15 மாவட்டங்கள் முழுமையாகவும் 7 மாவட்டங்கள் பாதி அளவில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வேலூர், சேலம், திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் உள்ள 850 டாஸ்மாக் மதுக்கடைகளில் திரும்ப பெறும் பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் 113 கோடி மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு அதில் சுமார் 111 கோடி மது பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் 98% மது பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மது பாட்டில்கள் அதிக விலைக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்து பாட்டில்கள் திரும்ப அளிக்கப்படும் பொழுது விற்பனை செய்வதன் மூலமாக அரசுக்கு 17 கோடி ரூபாய் தற்பொழுது கையிருப்பில் இருப்பதாகவும் இதை தனி வங்கி கணக்கில் பராமரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மது பாட்டில்கள் திரும்ப பெறுவதற்காக மது உற்பத்தி நிறுவனங்களுடன் கடந்த மாதம் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இதில் சில நிறுவனங்கள் கால அவகாசம் வேண்டும் என கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 38 மாவட்டங்களிலும் காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த புதிய திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அதில் சில நிர்வாக ரீதியாக ஏற்படும் சில மாற்றங்களால் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மேலும் கால அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்தனர். மேலும் தமிழகம் முழுவதும் காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தினை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பது தொடர்பாக அக்டோபர் 10ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.